நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக அமைச்சரவை நாளை கூடுகிறது. நாளை காலை 11 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. விவசாயிகளுக்கான வறட்சி நிவாரணம், நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவது, மருத்துவர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது, உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து நாளைய அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுக பிளவுபட்டுள்ள நிலையில் ஏற்பட்டுள்ள அரசியல் சூழல் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அதிமுக அம்மா அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமைக்கப்பட்ட குழுவை கலைக்க தங்கள் அணி முடிவெடுத்துள்ளதாக வெளியான தகவலை ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் மறுத்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள ஓபிஎஸ் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாண்டியராஜன் அதிமுக அணிகளை இணைப்பதற்கான நடவடிக்கை தொடரும் என்று தெரிவித்தார். அந்த முயற்சியை தங்கள் அணி புறக்கணிக்கவில்லை என்றும் கூறினார். ராஜீவ் கொலை வழக்கில் பல்நோக்கு விசாரணை குழுவின் விசாரணை எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்து 4 வாரத்திற்குள் பதிலளிக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்நோக்கு விசாரணை குழுவின் விசாரணையால் தங்களின் விடுதலை பாதிக்கப்படுவதாக கூறி ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளில் ஒருவரான பேரறிவாளன் உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், நவீன் சின்ஹா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அம்ரீந்தர் சரணிடம் 17 ஆண்டுகளாக இந்த குழு என்ன செய்து கொண்டுள்ளது எனவும், இந்த குழுவின் விசாரணை எப்போது முடிவடையும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து இக்குழுவின் வழக்கு விசாரணை எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்து 4 வாரத்திற்குள் சிபிஐ பதிலளிக்குமாறு குறிப்பிட்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். அதிமுகவின் 2 அணிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினால் நல்ல முடிவு கிடைக்கும் என அமைச்சர் எஸ்பி வேலுமணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களுக்கான பணிகளை அதிமுக அரசு தொய்வின்றி நிறைவேற்றி வருவதாகவும் கூறினார். தமிழகத்தில் குடிநீர் பிரச்சினையை தடுக்க மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் வேலுமணி தெரிவித்தார். முதலமைச்சரும் தெளிவாக இருக்காங்க, அந்த பக்கம் அவர் ஓபிஎஸ் தெளிவாக இருக்காங்க. அதை ஒன்று சேரணுங்கிற மண்ணில் எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாம் கீழ்மட்ட தொண்டர்கள் தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அம்மாவுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ரெட்டலத்தின்னா அம்மாவுடைய ரெட்டலத்தின்னா வரணும். இந்த ஆட்சியும் கட்சியும் நம்ம நாளைக்கு 100 வருஷத்துக்கு இருக்கணுங்கிறது யாரும் இந்த மண்ணில் கண்டிப்பாக ஒன்று சேரும் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே கோயம்புத்தூர் வந்தார். நாங்கள் வந்து எம்பி எம்எல்ஏ இங்கே இருக்கிற முக்கிய எல்லாமே பார்த்தோம். அந்த கோரிக்கைகள் வச்சு உடனடியாக நிறைவேற்ற சொல்லியிருக்காங்க. தென்னை விவசாயத்தை காக்க நீரா தயார் செய்து விற்பனை செய்ய தமிழக அரசு தீவிரம் காட்டி வருவதாக சட்டமன்ற துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் திமுக எந்த காரணம் கொண்டும் உயிர்த்து எழுவதற்கு விடமாட்டோம் என ஆவேசமாக தெரிவித்தார். நிச்சயமாக இரு அணிகளும் இணையும். அம்மாவுடைய அரசு தொடர்ந்து வெற்றிகரமாக நடக்கும். திமுக தமிழகத்தில் எக்காரணம் கொண்டும் மீண்டும் உயிர்த்தெழ விடமாட்டோம். திமுக தமிழக மக்களுடைய பொது எதிரி. திமுக ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லுவாங்க, மக்களுக்காகவே இருக்கிற கட்சி மாதிரி காட்டிக்குவாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே அது குடும்ப கட்சியாக மாறி உங்களுக்கு தெரியாத ஒன்றில் ஆட்சிக்கு வந்தோடனே அவருடைய குடும்பத்தை செப்பனிடுவதற்கு மட்டும் திமுக செயல்படும். ஆனால் அதிமுக மக்களுக்கான ஆட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் இன்றைக்கு வரை மக்களுக்கான ஆட்சி செய்வது அதிமுக. இப்போ கூட நீரா திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது கூட விவசாயிகளுக்காக மனமும் தருகிற திட்டம் தான். கோடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை வழக்கில் மலப்புரம் சிறையில் உள்ள இருவருக்கு தொடர்புள்ளதாக வெளியான தகவலை அடுத்து அவர்கள் இருவரையும் கோத்தகிரிக்கு அழைத்து வந்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். கோடநாடு எஸ்டேட் காவலாளி ஓம் பகதூர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருச்சூரை சேர்ந்த சதீஷ், திபு, சந்தோஷ், உதயகுமார் ஆகியோரை 15 நாள் நீதிமன்ற காவல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் கேரள மாநிலம் மலப்புரம் சிறையில் உள்ள ஜிதின் ஜோய்,
ஜம்சீர் அலி ஆகியோருக்கு இக்கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து மலப்புரம் சிறையிலிருந்து அவர்கள் இருவரும் நாளை கோத்தகிரிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி ராம்பா தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் தலைமறைவாக உள்ள மூவரை பிடிக்க 2 தனிப்படை அமைத்து அவர்களை கேரளாவில் தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் முரளி ராம்பா தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இக்கொலை வழக்கு சம்பவம் தொடர்பாக கோவை வாளையாறு சோதனை சாவடியில் பிடிப்பட்ட மனோஜ் சாமியார் என்பவரிடம் கோத்தகிரியில் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. கோடநாடு எஸ்டேட் நிகழ்வுகள் பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதால் உயர்மட்ட குழு விசாரணை நடத்த வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமாக தொழிற்சங்க பேரவை சார்பில் மே தின விழா சென்னை சிஐடி காலனியில் நடைபெற்றது. அதில் உரையாற்றிய ஜி.கே. வாசன் தொழிலாளர்களுக்கான நலவாரியம் முறையாக செயல்படவில்லை எனவும் குழந்தை தொழிலாளர் நிலையை போக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் வேதனை தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெறும் என நம்புவதாகவும் கோடநாடு எஸ்டேட் நிகழ்வுகள் பொதுமக்களுக்கு பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதால் உயர்மட்ட குழு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் வேண்டுகோள் விடுத்தார். காவலாளி கொலைக்கு பிறகு அடுத்தடுத்து நடந்த 3 பேருடைய மரணம் இயற்கையா செயற்கையா என்பதை கண்டறிய உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து விரைந்து விசாரணை நடத்தி ஒரு காலக்கெடுவுக்குள் உண்மை நிலையை தமிழக அரசு மக்களுக்கு தெளிவுபடுத்தும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது. அதிகார போட்டியால் அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 17 பேர் மட்டும் விவசாயிகள் தற்கொலை என அரசு நீதிமன்றத்தில் சொல்லியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு மத்திய அரசு முட்டுக்கட்டை போடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், அதிமுகவின் 2 அணிகளும் ஊழலில் திளைத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் ஒரே மதம் ஒரே மொழி என்ற மத்திய அரசின் கொள்கையை ஏற்க முடியாது எனவும் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகம் என்பது ஸ்தம்பிச்சிருக்கு. உதாரணமாக வறட்சி வாரத்துக்கு மாநில அரசாங்கம் அறிவித்த அறிவிப்பில் கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தில் 150 நாட்கள் வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் எந்த மாவட்டத்திலையும் வேலை உறுதி திட்டத்தில் முழுமையாக வேலை தரப்படலை. இன்னமும் சம்பள பட்டுவாடா பாக்கி இருக்கு. வறட்சி நிவாரண வருகையோடு எங்கேயும் முறையாக அந்த பணிகள் என்பது நடைபெறலை. வருகிற போது தான் இந்த அதிகார போட்டியில் நடக்கிற காலத்தில் அரசு நிர்வாகம் பெருமளவுக்கு ஸ்தம்பிச்சிருக்கு என்பதுதான் எங்களுடைய கருத்து. மிஸ்டு கால் மூலம் தொண்டர்களை சேர்த்த பாஜக ஒரு மிஸ்டு கால் கட்சி என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் தா. பாண்டியன் விமர்சனம் செய்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தலைமை அலுவலகமான டி. நகர் பாலன் இல்லத்தில் மே தினம் கொண்டாடப்பட்டது. இதில் மூத்த தலைவர் தா. பாண்டியன் கலந்து கொண்டு செங்கொடி ஏற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தனி விமானம் மூலம் கோவை வந்து சிவன் சிலையை திறந்து வைத்த பிரதமர் மோடி தமிழக விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் பாஜக ஒரு மிஸ்டு கால் கட்சி என விமர்சித்த தா. பாண்டியன், கட்சிக்குள் தேர்தல் நடத்திதான் பாஜக தனது தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழிசைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று காட்டமாக தா. பாண்டியன் விமர்சித்தார். அவர்கள் கட்சிக்கு உறுப்பினர்கள் சேர்ப்பதே மிஸ்டு கால் கொடுத்து சேர்ப்பவர்கள். எனவே அது ஒரு மிஸ்டு கால் கட்சி தான். ஏனால் ஊடகங்கள் தான் என்ன காரணத்தாலோ உங்களுக்கு இடைவேளை என்று சொல்கிறீர்களா, விவாதம் நடக்கிற போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு, அது சிறிய இடைவேளை அல்ல, விளம்பரத்துக்கு பின். ஏனென்றால் வருவாய் வேண்டுமே. அது மாதிரி அன்பு செல்வி தமிழிசை நிறைய பேசுகிறார். ஆனால் அவர் தமிழ்நாட்டில் எங்காவது நடந்திருப்பாரா? முதலில் அவரது கட்சியில் அவர் போட்டியிட்டு சுதந்திரமான ஒரு தேர்தல் நடத்தி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படட்டும். அவர் திட்டினாலும் கேட்க தயார், அவர் எங்களை அவதூறுபடுத்தாலும் பதில் சொல்ல தயார். நியமிக்கப்பட்ட டெல்லியின் கூலி ஒருவருக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. மருத்துவ படிப்புக்காக மத்திய அரசு நடத்தும் நீட் தேர்வு ஒரு மோசடி தேர்வு என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு மூலம் தமிழக கிராமப்பகுதி மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து 97% கேள்விகள் இடம்பெறுவதால் சமச்சீர் கல்வியில் பயின்ற கிராமப்புற மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் மதுக்கடைகளை மூடக்கோரி கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நீட் தேர்வு, இந்த நீட் தேர்வு
ரிசல்ட் வந்த பிறகு தான் பார்க்க போகிறீங்க நீங்கள். மிகப்பெரிய ஒரு மோசடி தேர்வாக இருக்க போகுது தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த நீட் தேர்வு சிபிஎஸ்இ தரத்தில் நடக்க போகுது, நடந்திருக்கு. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 97 விழுக்காடு கேள்விகள் வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்ட கேள்விகளை கடந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. சமச்சீர் கல்வி பாடத்திட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. கடந்த ஆண்டுனாலும் அரசாங்க மருத்துவ கல்லூரியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஆண்டு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் அரசுக்கு வேண்டிய இடங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 2850 இடங்கள், தனியார் கல்லூரிகளில் அரசாங்கத்தினுடைய கோட்டா பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 600 இடங்கள், கிட்டத்தட்ட 3400 எம்பிபிஎஸ் சீட்டு அரசாங்கம் கொடுக்கணும். வேதாரண்யத்தில் சீர்காழி முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி மாநில ஜவுளித்துறை அமைச்சர் OS மணியன் முன்னிலையில் அம்மா அணியில் இணைந்தார். சீர்காழி தொகுதியில் கடந்த 1991-96 ஆண்டில் மூர்த்தி எம்எல்ஏவாக இருந்தார். ஓபிஎஸ் அணியில் விலகி அம்மா அணியில் இணைந்த அவரை சால்வை அணிவித்து OS மணியன் வரவேற்றார். அதிமுக கட்சியும் இரட்டை இலை சின்னத்தையும் காப்பாற்றுவதற்காகத்தான் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி அம்மா அணியில் இணைந்ததாக மூர்த்தி தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகள் கலந்து கொண்டன. அழகம்பால்புரத்தில் உள்ள அழகம்பால் கோவில் திடலில் நடந்த போட்டியை மாவட்ட ஆட்சியர் கணேஷ் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது சீறி பாய்ந்த காளைகளை 200 மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். இதில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு கட்டில், பீரோ, வெள்ளிக்காசுகள், சைக்கிள் உள்ளிட்டவை பரிசுகளாக வழங்கப்பட்டன. மேலும் காளைகள் முட்டி தள்ளியதில் காயமடைந்த 32 மாடுபிடி வீரர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. நடப்பாண்டு இறுதிக்குள் தமிழகத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். கோபி அருகே உள்ள கெட்டிச்செவியூரில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கால்நடை மருத்துவமனைக்கு செங்கோட்டையன் அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு கல்வி தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து மாணவர்களுக்கும் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் எனவும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். மாணவ செல்வங்களுக்காக 1,21,00,000 மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு என்று சொல்லப்படுகிற அந்த கார்டுகளை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதில் அவருடைய புகைப்படங்கள், அதில் அவருடைய முகவரிகள், அவர்கள் எங்கே கல்வி கற்கிறார்கள், அவருடைய பிளட் குரூப், அதேபோல் ஆதார் அட்டை, அவருடைய ஜாதி சான்றிதழ் என்பது ஜாதி அத்தனையும் அங்கே அதில் இணைக்கப்பட இருக்கிறது. இதுவரையிலும் இந்தியாவிலே இல்லாத அளவிற்கு அது உருவாக்கப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூரில் டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்களை ஏற்றிச் சென்ற லாரியில் ஏராளமான வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சென்னை டாஸ்மாக் குடோனிலிருந்து திருவாரூர் மாவட்டத்திற்கு மதுபானங்களை ஏற்றிச் சென்ற நிலையில் ஏராளமான வெடிகுண்டுகள் மற்றும் பயங்கர ஆயுதங்கள் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திருவாரூரின் விளமல் பகுதியில் உள்ள டாஸ்மாக் குடோனுக்கு வந்த லாரியில் மாவட்ட நுண்ணறிவு போலீசார் சோதனை நடத்தினர். இதில் லாரியிலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சம்பவத்தில் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இது தொடர்பாக லாரி ஓட்டுநர்கள் மோகன், ராஜ்குமார் ஆகிய இருவரை கைது செய்துள்ளதாகவும் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் திருவாரூரில் டாஸ்மாக் லாரியில் சோதனை நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வேலூர் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் தந்தை மகன் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் மருதம்பாக்கத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான வேலு அவரது மகன் பாரதியுடன் இருசக்கர வாகனத்தில் ஆற்காடு சென்றுள்ளார். பின்னர் வீட்டிற்கு திரும்பிய போது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அருகே வந்தபோது கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் வேலு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த பாரதி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.